இந்த மந்த்லி பீரியட் டைமில் வர வயிற்று வலியா இல்லை பேசிக்? நார்மலாக ஹீட், எனக்கு கொஞ்சம் ஹீட் உடம்பு. சிக்கன் சாப்பிட்டேன்னா இந்த மாதிரி ஆகிடும். அன்றைக்கி வயிறு இழுத்து இதுவாகிடுச்சின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நைட்டு தான் போய் விட்டேன். ஆனால் சீக்கிரமாக சரியாயிடுச்சு. இந்த மாரி வேறு ஏதாச்சும் வயிற்று வலியான வந்தால் போயிடுது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ட்ராப் கூட எடுத்துக்கலாம். அந்த ஹீட்டால் தானே வருது உங்களுக்கு. இந்த நம்பர் 13 என்ன கொடுத்துருக்கேன்ல, அது சீக்கிரமாக காலியாயிடுது மேம். 10 ட்ராப் விட ஒரு 25 days வரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் திரும்ப ரிட்டர்ன் ஆர்டர் போட்டால் தானே அதை நம்ம அது ஒரு 5 days கேப் இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு கண்டெய்னர் எடுத்தால் போதும் மந்த்லி. நீங்கள் நடுவில் அதை எடுக்கணும்ல, அதுக்கு நம்ம ஹேர் கேப்சல் கொடுக்குறோம்ல, அது பேலன்ஸ் ஆகிடும். ஓகேவா? சேம் டு சேம் இது வந்து நீங்கள் 6th எடுக்கிறது என்னுடைய கண்டிப்பு. ஓகேவா? ஏஜ் போங்க உங்களுக்கு என்ன? 25. எனக்கு எத்தனை பாட்டில் நீங்கள் யூஸ் பண்ண எனக்கு கணக்கு கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு கணக்கு இந்த நம்பர் கணக்குங்க. முதல் மாதிரி தூளாக முடி கொட்டுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கொஞ்சம் இந்த யூஸ் பண்ணி ஒரு 3 months வந்து சுத்தமாக முடிய கொட்டல மேம். நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து திடீர்னுட்டு முடி அதான் சீப் வச்சு வாரம்ல, அப்போ நிறைய வருது மேம். அப்போ 3 மாதம் நடந்த ரிசல்ட்டு ஏன் மிஸ்டேக் ஆகுது? எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா? வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்களா? என்ன மிஸ்டேக் நடக்குது அது யோசிங்க. இனிமேல் கரெக்டாக தான் ஃபுல்லாக உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்த பின்னும் ரிப்பீட் ஆகியும் தூக்கம் இல்லையா? நல்லா தான் தூங்கும். நைட் ஷிஃப்ட் ஏதாவது தண்ணி ஏதாவது மாறினீங்களா? ஏதாவது அதை நோட் பண்ணிங்க. ஏதாவது ஒன்று இருக்கும். மற்றபடி ஏதாவது ஃபீவர் ஏதாவது வந்ததா? எல்லாம் தலைவலி அந்த மாதிரி வந்ததா? என்ன வந்து சொல்லுங்கள் எனக்கு. ஏதாவது ஒன்று இருக்கும் பாருங்கள் மிஸ்டேக்கு. நீங்கள் இந்த மாஸ்க்கு கொஞ்ச நாள் போடுங்க. நல்லா முடிய அடர்த்தி வர வரைக்கும் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம குறைச்சிடலாம். வெறும் ஆயில் ஷாம்பு, ஆயில் கூட வேறு ஆயில் ஒன்று வச்சுருக்கேன், அதை மாற்றிடுவேன். நான் 6 months இதுவும் ஹாட் ஆயில் மாதிரி. ஹாட் ஆயில் மசாஜ் இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குற ஆயிலையும் நீங்கள் ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணணும். ஷாம்பு சேம் டு சேம் இதே தான் இருக்கும். மாஸ்க்கும் தேவைப்படாது, பேக் மட்டும்தான். 15 days ஒன்ஸ் குறைச்சிக்கலாம். ஓகேவா? எனக்கு இது முடித்த உடனே சொல்லுங்கள். நீங்கள் வர முடியலன்னா கூட இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கொரியரில் கூட அனுப்பிடுவேன். கொரியரில் தான். அவ்வளோதான். ஹாட் ஆயில் கொடுங்க, வீக்லி ஒன்ஸ் தான். ரொம்ப சொல்ல உங்களுக்கு. ஓகேவா? இந்த ஹேர் கேப்சல் முடிஞ்சிச்சுன்னா வெறும் ட்ராப் மட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 1 டைமாவது எடுத்துக்கலாம். டக்குன்னு ஃபுல்லாக விட்டுறதீங்க. இப்போ என்னென்ன இல்லை வீட்டில்? இப்போ நியூன்றதுனால அப்படியே மொத்தமாக எதுவுமே இல்லை மேம். ட்ராப்ஸ் மட்டும்தான். ட்ராப்ஸு சுத்தமாக இல்லை, ஹேர் பேக் சுத்தமாக இல்லை, ஷாம்பு கொஞ்சோண்டு இருக்குது, அப்புறம் ஆயில் இருக்குது, டேப்லெட்ஸ் கொஞ்சம் இருக்குது. நாவல் ஆயில் இருக்கா? அது இருக்குது, இன்னும் பாதி இருக்குது. நல்லா யூஸ் பண்ணுங்க. அப்போ அது ஓகே. ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். வயிற்று வலி வந்தால் மட்டும் யூஸ் பண்ணணும்ல, டெய்லி நைட்டில் போடுங்களேன். சில டைம் முடிக்கு கொடுக்கும். இந்த லிப்பெல்லாம் கருப்பாக இருக்குல்ல, அதெல்லாம் மாறும். அது ஒரு பியூட்டி அண்ட் ஹெல்த்துக்காக தான் கொடுத்துருக்கேன். யார் வேணால் அதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பாத வெடிப்பு இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குன்னா கூட போடலாம். இது 2 times சேம் டு சேம் தான். ஓகே? நாவலாயில் மட்டும் போடலாம். ஓகே? சரியாக ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் வாங்க. எனக்கு இது சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஹேர் லாஸ் பரவாயில்ல, குறைஞ்சிச்சு. இச்சிங் இருக்கா? அதான் அந்த இதுனால அதான் டேண்ட்ரஃப் நடுவில் இருந்ததா? இச்சிங் நடுவில் இருந்ததா? ஆமாங்க மேம். டேண்ட்ரஃப்னால தான் அதிகமாக ரொம்ப அரிப்பாக இருக்குது. அதான் இந்த வின்டரில் வருதுப்பா. ஒரு 3 month முன்னாடி சொன்னேன். அப்போல்லாம் இல்லை. அப்போ எதுவுமே இல்லை. ஏதோ சம்திங் பார்க்கலாம். அந்த டைமில் இச்சிங்கும் கிடையாது, ஹேர் லாஸும் கிடையாது. அப்போது அந்த டைமில் உங்களுக்கு அந்த நீங்கள் வரும்போது எப்படி இருந்ததுங்க? வரும்போது முடி கம்மியாக தான், கொஞ்சம் அடர்த்தி. நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கோம். அப்படியா? வரும்போது இருக்கா? இப்போ கொஞ்சம் அடர்த்திலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் 2 weeksக்கு முன்னாடிலேருந்து தான் எதுவும் கம்மியாக. அது என்னன்னு கொஞ்சம் கவனிங்க. இந்த ஆயில் வந்து சூட் பண்ணும்போது லைட்டாக ஊற்றிக்கினேன் கால் எடுத்து. இங்கே ஃபஸ்ட்டு வரும்போது இப்போ எடுங்க. இப்போ நிறைய பிக்கிறது. எனக்கு 2 இந்த பிக்கில் இந்த இதில் அனுப்புங்க. பின்னாடி இந்த எடுங்க. நீங்கள் இப்படி நில்லுங்க. இந்த சைட் ஃபேஸ் பண்ணலாம். ஓகே. குவாலிட்டி வந்துருக்கும். மொத்தம் முடியல. கொஞ்சம் பின்னாடி போய் எடுங்க. கர்லிங் ஹேர் கீழே கர்லிங் ஆகுது பாருங்கள் நல்லா. ஓகே. எனக்கு இந்த நம்பருக்கு அனுப்பிடுங்க. 900. உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? வித்தியாசம் இருந்ததுதான். இப்பதான் கொட்டுது மேம். அதுதான் இல்லை, உங்களுக்கு வந்து டல்னஸ் ஏன் இருக்குது ஃபேஸில்? சம்திங் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா?
அது வந்து இப்போ வேற வேலை தேடணும், அதனால அது யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குல்ல, அந்த ஒரு கவலையிலேயே முடி கொட்டும். கவலையிலே உங்கள் ஃபேஸே டல்னஸ் இருக்கு, அந்த ஒரு இது இல்லையே, அதெல்லாம் கிடைக்கும். எப்போவுமே நல்லா ஒரு ஃபீல் வைங்க, அவ்வளோதான். வேலை கிடைக்கணும், நல்லா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வேலை கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் பேசிக்லி கொஞ்சம் தியானம் மாதிரி உட்காந்து பண்ணுங்கள். நான் ஆல்ஃபா மைண்ட் பவரில் அதுதான் சொல்லி கொடுக்குறேன். எது உங்களுக்கு வேணுமோ அது கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் யூனிவர்ஸ்க்கு. அது சீக்கிரமாக உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறோம் அப்படின்ட்டு. ஓகேவா? நல்ல வேலையே கிடைக்கும் பாருங்கள். வேறு ஒன்றும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன மாற்றிடணும், நான் உங்களுக்கு எனக்கு கரெக்டாக நீங்கள் இது யூஸ் பண்ணுடன்னு சொல்லணும். அப்போ உங்களுக்கு எது இது வராதுன்னு பாருங்கள். இப்போ நான் 1 வீக் அந்த ஆயில் முடிச்சுட்டு 7th அதாவது 7வது நாள் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஆமாம், 1 வீக் அவங்க அப்படிதான் எனக்கு சொன்னாங்க. நீங்கள் 15 days என்னுடைய வீடியோ பார்த்தீங்களா? உங்களோட வீடியோ அப்புறம் டவுட் வந்து உங்களோட வீடியோ பார்த்துட்டு திரும்பவும் அதே நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அது ஏதாவது இப்போ அவங்க டென்ஷனில் இருந்து பண்ணிடுவாங்க. நான் கரெக்டாக தானே சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷமாக இருக்காங்க கூட. 15 கொடுங்க. ஓகே யூஸர் நான் சொல்லியிருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகேவா? கேஷா ஜிபேவா? கேஷ். சரி, ப்ராடக்ட் அங்கே வாங்கிக்கோங்க, கொடுத்துருவாங்க. இப்போ சொல்லியிருக்காங்களா அந்த பத்மா 5 ஸ்பெஷல் ஆயில் வேணும்னு. பட் என்ன இருக்கும், இப்போது 5 போயிடுச்சுன்னா 1 தான் எங்களுக்கு கொடுத்துட்டா நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோமா பாருங்கள். ஜிபே பண்ணுறேன். 200 எவ்வளோ எத்தனை இருக்கு? அப்போது 3 இல்லையே 4 இருக்கா. 10 ஆயில் இல்லை, அவங்க 6 வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. காலையில் எடுத்தாங்களோ ஜிபே இதே அது இருக்கு பாருப்பா. நீ கியூஆர் எடுத்துக்கலாம், ஜிபே எடுத்துக்கலாம்.